இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கர்டு வந்து எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி இது வந்து ஆட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து இந்த மாதிரி வந்து வறுத்து வச்சுருக்கோம். ஸோ ஆனியன் வந்து வறுத்து வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா, ஸோ சில்லி பவுடரு, ஸோ வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ மேத்தி லீவ்ஸு, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லெமன் பியூரி வந்து போட்டுக்கலாம். ஸோ லெமன் பியூரி வந்து ஊற்றிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த க்யூப்ஸை வந்து கட் பண்ணிக்கிட்டு வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் நம்ம வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னே செஞ்சுட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். ஸோ அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா ஊறிச்சுன்னா எவ்வளோ ஊறிச்சோ அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து க்ளோஸ் பண்ணி அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா ஓடணும்னு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடுறேன். கொஞ்சம் நேரம் இருந்தால் அப்புறமா எடுத்துக்கலாம்.